शेषार्यवंशकलशोदधिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सन्तत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् लोकगुरुम् गुरुभिः सहवीर्यैः श्रीमद्भक्तिरामवरेशम् विप्रसिंहयोजनमीडे लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूरणे संसारभोगिसन्दष्ट जीवजीवातवे नमः। श्रीवचनभूषणम् என்கிற சாஸ்திரம் புருஷகார வைபவத்தால் ஆரம்பிச்சு உபாயம் உபேயம் என்கிறபடியான சரணாகதியையும் கைங்கரியத்தையும் அதுக்கு அதிகாரிகளையும் விவரித்து பிரபன்ன தினச்சரியும் சொல்லி ஆச்சாரிய சிஷ்ய லட்சணங்களையும் சொல்லி இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பகவான் கிருபாகடாட்சப்படி வருது என்று சொல்லி கடைசி சர்ம பருவ நிஷ்டையான ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிறபடியான விஷயத்தை நிரூபித்து முடிகிறார். யாரு? பிடலோகாச்சாரியர். இவர் யாரு? விடிபி குமார், வடக்கு திருவேரி பிள்ளைங்க குமார். இவர் யாரு? நம்பிள்ளை சிஷ்யர். இவர் யாரு? நஞ்சியிலே சிஷ்யர். இவர் யாரு? எம்பாலே சிஷ்யர். இவர் யாரு? ஆமாலே சிஷ்யர். அங்க பெருமாளுக்கும் போயிட்டு இருக்கிறார். ஆகினாலே இவர் நமக்கு என்ன செய்யன்னு இருக்க? உபாயமேது பூர்வகண்டம், உபேயமேது உத்தரகண்டம். உபாயமேது சரணாகதி, உபேயமேது கைங்கரியம். இதெல்லாம் கொண்டு போய் எங்க சேர்க்கலாம்? ஆச்சாரியாபிமானமே வித்தாரகம், ஆச்சாரியனே சகலம் அப்படின்னு என்ன? உபாயமும் மகனே, வழிகாட்டியும் மகனே, உபேயமான சேர இடமும் பலமும் மகனே. அது ஏது? கைங்கரியம். கைங்கரியம் என்றால் என்ன? பிரபந்தனுக்கு மூச்சு. அதிலேயே காலத்தை தெரியும். வேறு வண்ணம் திட்ட வேண்டா, சிந்திப்பே அதை மாதிரி இருக்க வேண்டியது. இப்ப நீ என்ன சொன்ன? இந்த ஆழ்வார்கள் மடலெடுக்கிறாரே, காமசமாஷ்டேனம் ஆண்டாள் பண்ணாள், இதெல்லாம் பண்ணலாம்னு பிரச்சனை பண்றார். உபாயத்துக்கு அதிகாரி 3 பேர் சொல்லி, உபயத்துக்கு அதிகாரிகள் 4 பேர் சொல்லி, திருக்கின்றமங்கையான், திருநெல்லியூர் அறைய, இளையாழ்வார், இப்படி 7 பேர் சொல்லி அவர் பிள்ளை திருநெல்லியூருக்கு காணிக்கை விட்டார். பெருமாளை கட்டின்று போயிட்டார் அப்படின்னாரு. நெருப்பு விழுந்தப்போ இது பண்ணலாமா இந்த மாதிரி கேட்டாங்க. ஆத்தியசம உபாய பலமாய் உபேயாந்தரபூதமாய் இருக்கிறது. உபாய பிரதிபந்தகமாகாது. சாத்திய சமானம் விளம்பாசகம் என்கிறே சாதனத்துக்கேத்தம். சாத்திய பிராவண்யம் வழியாகவே சாதனத்தில் எழுகிறது. இவனுக்கு பிறக்கும் ஆத்மோடங்கள் எல்லாம் பிரதான ஹேது இந்த பிராவண்யம். பகவத் விஷயத்திலே பிராவண்யம் இருந்ததுன்னா இந்த மாதிரி விடலுக்கு எல்லாம் கூடும். அதுக்கு உதாரணம் கொடுக்கிற, வாக்பால் நலம் செழிப்பா மங்கையரத்தோள் கைவிட்டு பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி கண்டு கேட்டுமோன் துன்பம் ஐங்கர் விரிந்த விந்தம் கருவறி அளவில்லா சித்தன்பம். இந்த பாசனங்களை கோட் பண்றது. ஆத்மகடங்களில் பிரதானம் சமமும் தமமும். ஒரு சூத்திரமா தான் சொல்லியிருக்கேன், வியாக்கியானம் அப்புறம் போறேன். இன்னைக்கு என்ன சூத்திரத்தை பாருங்க போப்புறம். ஆத்மகடங்கள் பிரதானம் சமமும் தமமும். சமம் அந்தரிந்திரிய நிகிரகம், தமம் பாஹ்யேந்திரிய நிகிரகம். இவை இரண்டும் உண்டானால், சமமும் தமமும் உண்டானால், பத்திரிகை எழுதிச்சு, கல்யாண பத்திரிகை எழுதிச்சு, சபரமா துபேதராய் அப்படின்னு எழுதுற ஒரு வரி எழுதுற.
அது எல்லா ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் இருக்க வேண்டிய, எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. ஸ்ரீ வைஷ்ணவம் அதிகமாக இருக்க வேண்டியது. ஆத்ம அந்தரிந்திரிய நிகிரகம், பாஷ்யேந்திரிய நிகிரகம், இவை இரண்டும் உண்டானால் ஆச்சாரியன் கைபுகரும். ஆச்சாரியன் கை உகந்தவாறே திருவந்தரின் கைபுகரும். திருவந்தரின் கை உகந்தவாறே ஈஸ்வரன் கைபுகரும். ஈஸ்வரன் கை உகந்தவாறே வைகுந்த மாநகர் மத்திர கையிறவே என்கிறபடியே பிராபிய பூமி பரமவரம் கைபுகரும். இது உல்டா சொல்ல நம்மளுடைய பிராபிய லாபம் பிராபகத்தாலே. பிராபியம் சேருமிடம் கைங்கரியம். பிராபகத்தாலே உபாயத்தாலே, உபாயமாவனே. பிராபகலாபம் திருமந்தரத்தாலே. திருமந்தரம் சொன்ன மோட்சம். திருமந்தர லாபம் ஆச்சாரியனாலே அவர் உபதேசிக்கிறார். ஆச்சாரிய லாபம் ஆத்ம குணத்தாலே சமமும் தமமும் உடையவர்கள். இதுதான் ஐஸ்வர்ய காமர்க்கும் உபாதகர்க்கும் பிரபன்னர்க்கும் வேணும். பிரபன்னாளியார் அப்படின்னு 3 பேர் சொல்றார். சொல்லிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அஜானத்தாலே பிரபன்னர் அஸ்மதாரிகள். ஞானாதிக்கத்தாலே பிரபன்னர் பூர்வாச்சாரியர்கள். பக்தி பார்வசியத்தாலே பிரபன்னர் ஆழ்வார்கள். 3 கேட்டகரி பண்ண. ஐஸ்வர்ய காமர்க்கும் உபாசகர்க்கும் பிரபன்னர்க்கும் வேணும். ஏது? இந்த மாதிரி சமதமாதிகள், பிராபியம், பிராபகம், திருவந்தரம், ஆச்சாரியம். ஆத்மகுணம் ஊரிலும் வைத்துக் கொண்டு மிகவும் வேண்டுவது பிரபந்தனுக்கு. ஏது? சமரமாரி குணங்களில் பிரபந்தனுக்கு அதிகமாக வேணும். மற்ற இருவருக்கும், யாருக்கு? ஐஸ்வர்யார்த்திக்கும் உபாசகனுக்கும் விசித்த விஷய நிவர்த்தியே அமையும். பிரபந்தனுக்கு விசித்த விஷய நிவர்த்தி தன்னேற்றம். இதுதான் இதற்கு அழகாலே விரைக்கும், கருடாலே விரைக்கும், இதற்கு ஆச்சாரத்தாலே விரைக்கும். என்ன சுவாமி? பிறக்கும் கிரமம் என்னென்றில் அழகு அஜானத்தை விளைவிக்கும், அருள் அருட்சியை விளைவிக்கும், ஆச்சாரம் அச்சத்தை விளைவிக்கும். இவையும் ஊர்த்தப்பட்டு சொல்லுகிறது. அருச்சி விளைக்கும் போதைக்கு தோஷ தரிசனம் அபேட்சிதமாயிருக்கும். அது பிரதான ஹேதுவன்று. அப்பிராப்தத்தையே பிரதான ஹேது. பகவத் விஷயத்தில் இடம் சுரூப குணங்கண்டன்று சுரூபப்தாப்தம் என்று மட்டும் பார்க்கலாம். 108 கட்டம் வந்தது. இதுக்கு இனி அர்த்தம் பார்க்கலாம். என்ன பார்த்து நாங்கள் அது முதல் தெரிஞ்சிடணும். உபாயாதிகாரிகள் உபயாதிகாரிகள் 2 இருந்த. இவா மடலெடுக்கிறது இதெல்லாம் பண்றானே, பண்ணலாமான்னு கொஸ்டின் எடுத்தார். அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பார். இப்போ சரி, இவனுக்கு பிறக்கும் ஆத்ம குணங்கள் எல்லாவற்றுக்கும் பிரதான ஹேத்து இந்த பிராவண்யம். பிராவண்யம் என்றால் என்ன? பகவத்கீதை ஆசை. ஏவம் பூதமான பிராவண்யம் பகவத் விஷயத்தில் ஆசை இருக்கிறேன். விஷய விலட்சணாதீனம் இத்தனை என்றோ சமரமாத்யாத்மன்றோ அதிகாரத்தை விளங்குவிப்பதென்ன? அவர் என்னை இதுதானே உண்டாக்கும் என்கிறாருமே. அந்த பிராவண்யமே சமரமாதியும் உண்டாக்கும் முடிந்தது. சமரமாதி நியதாத்மா அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம். அதில் சொல்கின்ற கீதா ஸ்லோகம் இத்தியாதியாரே சொல்லுகிறபடியே இச்சேதனுக்கு உண்டாகத்தக்க ஆத்ம குணங்கள் தான் அநேகம் உண்டிதே. அதை எல்லாத்துக்கும் இந்த பிராவண்யம் பிரதான ஹேது. பகவத் விஷயத்திலே பிரவணனாய் போகையும் இந்த உகந்த நிலங்களிலே பிரவணனாய் போகை பிராவண்யம் என்று இன்ட்ரெஸ்ட். அனுகூல சகவாச சாஸ்திராபியாச ஆச்சாரியோபதேசாதிகளான ஏற்றந்தங்களை காட்டில் முக்கிய ஹேத்துவாய் இருக்கை.
சமம் தமம் என்கிறபடியானது ஆத்மேந்திரிய நிகிரகம் பாஷ்யேந்திரிய நிகிரகம் எல்லாருக்கென்னும் பிரதானமானது. எங்கு சொல்லியிருக்கு சுவாமி? ஆர்ப்பால் நரம் செழிப்பா மங்கையர்த்தோள் கைவிட்டு பரமாத்மனியோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி கண்டு கேட்கித்தமோன் ஐங்கிருவிகின்றதென்றும் திருவடி அளவில்லா சித்தென்றும் எல்லாம் கண்டேனே சொல்ல வர. அதுக்கு வியாக்கியானம் பண்றார். என்ன சொல்றாரு? மார்பால் மரம் செழிப்பா மங்கையல் தோள் கைவிட்டு மார்பால் மரம் வைக்க நோய் விதாம். மால் எம்பெருமான் ஞாபகத்து கொண்ட போன சர்வேஸ்வரன் பக்கலிலே இதயம் பிராவண்யமே எல்லாம் சொன்னாரோ இல்லையோ. போக்கியங்களான ஸ்திரீகளுடைய தோளோட அணைகையிலே நசையத்து மங்கையர் தோல் கைவிட்டு பிரமாணங்களிலே மனசை வைத்து வெளிதாம் என்றும் பரமாத்மனையோரத்தோ விரக்தோ அபரமாத்மனை என்று பரமாத்மாவின் பக்கலிலே ரக்தனாய் அத்தாலே பரமாத்மா இதர விஷயத்தில் விரக்தனானவன் என்று ஒன்றடியாள் திருமகளும் நீமே இதனால் கண்டுகிதர் கண்டறிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே கண்டு கேட்டுத்துமோன்றும் ஐங்கிருவென்றும் திருவடி அளவில்லா சித்தின்பம் ஒழிந்தேன் என்று பெரிய விராட்டியாரும் தேவருமாய் ஒரு தேச விசேஷத்திலே எழுந்தளி இருக்கிற சேர்த்தியை கண்டு அங்கே பிரபலனாய் ஐஸ்வர்ய கைவல்யங்களில் விரக்தானேன் என்றும் பகவத் பிராவண்யம் இதர விஷய விரக்தி ஹேதுவாக சொல்லப்பட்டுகிறேன். பகவான் விஷயத்திலே பிரபலனானால் இதர விஷயத்திலே ஆதிசை குறைந்து ஐஸ்வர்ய கைவல்யங்களில் விரக்தனானேன் என்றும் பகவத் பிராவண்யம் இதர விஷய விரக்தி ஹேதுவாக சொல்லப்பட்டது. ஞானிக்கு ஆத்மைவ மீமத்தம் என்றான். ஞானி என்ன யாரு? பகவத் விஷயத்தில் ஈடுபட்டவன் பகவத் சரணார்த்தி. ஆத்மவிடங்களில் பிரதானம் சமமும் தமமும் சூத்திரத்திலே இருந்த பகவத் பிராவண்யம் ஆத்மவிடங்களில் எல்லாவற்றிற்கும் பிரதான ஹேது என்று பிரஸ்தாவித்து இதர விஷய விரக்தி ஹேதுத்துவ மாத்திரத்தில் பிரமாணங்களை தரிசிப்பிப்பான் என்கிற சங்கையிலே செலவு செய்கிறார். ஆத்மகணங்களில் பிரதானம் சமமும் தமமும் என்று. சமமாவது அந்த கரண நியமனம், தமமாவது பாஹ்ய கரண நியமனம். சமஸ்தித்த பிரசாந்தி சாத் தமஹ்ச இந்திரிய நிகிரஹா என கருதுகிறேன். க்ஷமா சத்தியம் தமசமஹா என்கிற இடத்தில் தமோ பாஹ்யகரணானாம் அனர்த்த விஷயேபியோ நியமனம், சமோ அந்த கரணஸ்ய தத்தா நியமனம் என்பதை பாஷ்யக்காரன் வலிச்சுகிறது. மாறிச் சொல்லிடம் என்று கொண்டு இந்த சௌரவங்கள் உண்டான இடத்தில் அல்லாத குணங்கள் தன்னிடையே உருமாகியாலே பிரதானமாக இவற்றுக்கு ஹேத்து என்னிடத்தில் பிரமாணம் காட்டப்பட்டது என்று கருத்து. இதை சபதமார்கள் இருந்தது எப்படின்னா எல்லாருடன் தானே ஃபாலோ பண்ணி வர சொல்லியிருக்கார். அன்றைக்கே பீச்சன் விரக்தி ஹேதுத்துவம் சகலாத்மகுணோற்பத்திக்கும் ஹேது என்னிடத்திற்கும் உபலட்சணமாக்கி இவ்வாத்மகுணங்களில் பிரதானம் ஏது என்கிற சங்கையிலே ஆத்மகுணங்களில் பிரதானம் சமமும் தமம் என்று கருத்தேதாகுமா. அடுத்த சூத்திரம். இவை இரண்டும் உண்டானால் எது சமம் தமம்? ஆச்சாரியன் கைபுகுரும் ஆச்சாரியன் கைபுகுந்தவாறே திருமந்திரன் கைபுகுரும் திருமந்திரன் கைபுகுந்தவாறே ஈஸ்வரன் கைபுகுரும் ஈஸ்வரன் கைபுகுந்தவாறே வைகுந்தமாநகரமத்திரடை இருவே என்கிறபடியே பிராப்திய பூமி கைபுகுரும். வியாக்கியானம் பண்றாங்க. இந்த சமரவங்களை உண்டானால் இவனுக்கு உண்டாக கடவு பல பரம்பரையை நடத்துகிறார். எல்லாம் ஒன்னா தானே வந்துடும். இவை இரண்டும் என்று தரம்பி பகவத் பிராவண்யம் அடியாக வரும் பரிபூர்ணமான சபதவங்களை கீழ் செல்லித்தேயாகிலும் இவ்விடத்தில் ஆச்சாரிய அங்கீகாரத்துக்கு பூர்வபாவியான உலகிலே ஒதுக்கிக் கொள்ளுகிறது. இந்த சபதவங்கள் இரண்டும்
உண்டானால் ஆச்சாரியன் கைபுகுதுகையாவது இவ்வாத்மகுணம் கண்டு உகந்து சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்தத்தை சாத்தமாக உபதேசிக்கும்படி இவருக்கு வசியராகை கவரவார் உபேதராய் என்ற அவதியின் திருவாருக்கு அர்த்தத்துடன் பெரிய திருமந்தத்தை உபதேசிக்கும்படி ஆச்சாரியனுக்கு வசியராகை தஸ்மை சவித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேறு சத்தியம் புரோவாச்சதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாம் என்று சபதமோபேதனாய்க்கொண்டு உபசந்தனான அவனுக்கிறே பிரம்ம வித்யை தத்துவத்தகா உபதேசிக்க சொல்லித்து இந்த ஸ்ருதியில் ஆச்சாரிய உபசத்திப்படலாக சொன்ன கௌரவங்களுக்கு ஏதேன ஸ்ரவணோபயுக்தம் அவதானம் விவக்ஷிதம் தத்து உபாசனோபயுக்த அத்தியந்த இந்திரிய ஜயாதிரி என்றே ஸ்ருத பிரகாசகாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணிட்டு ஆச்சாரியன் கை புகுந்தவாறே திருமந்திரன் கை புகுகையாவது இரண்டாவது தன்மந்திரம் பிராமணாதீனம் என்று திருமந்திரம் ஆச்சாரியாதீனமாகியானே இதர் ஸ்லோகம் என்னது ஸ்லோகம் அப்படி தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமண மவதேவதாக ரெண்டு பேரும் நாரதருக்கு சொல்ல விஷயம் இது. சரி, தன்மந்திரம் பிராமணாதீனம் என்று திருமந்திரம் ஆச்சாரியேதனமாகியாரே உபதேஷ்டவானவன் கை உகுந்தவாறே உபதேசமளித்தாரே சார்த்தமாக இவன் நெஞ்சில் பிரதிஷ்டிதமாக பிரம்ம வித்யாம் பிராமணோ விதுகு என்கிறபடியே பிராமணாதீனம் என்கிறவிடத்தில் பிராமண சப்தத்தாலே ஆச்சாரிய சொல்லுகிறது. திருமந்திரன் கை வகுந்தவாறே ஈஸ்வரன் கைவுகரம், அதாவது மந்திராதீனஞ்ச தெய்வதம், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், ஜெகத்தெல்லாம் தெய்வத்துக்கு அதீனமானது. மந்திராதீனம் தெய்வம், தேவர்கள் எல்லாம் மந்திரத்துக்கு அதீனமானவர்கள். தன்மந்திரம் பிராமணாதீனம், அதெல்லாம் பிராமணாரு கை புகந்திருக்கு. பிராமணா மகதேவதாக அந்த பெருமாள் பாகவத ஆறுகளை வச்சு நான் சுரவராதனம் பண்றேன் அப்படின்ற மந்திராதீரிச்ச தெய்வதம் என்று திருமந்திரம் இட்டு வழக்காயிருக்கும் அவனாகியாலே அர்த்தசகிதமாக அது கை புகுந்தவாறே தத் பிரதிபாத்தியனால்தான் இவனுக்கு அனிஷ்ட நிவர்த்தி பூர்வ இஷ்ட பிராப்திக்கு பிராபகனாகை மந்திரத்தை எதிர்ஞான் நாராயணன் அவன் இவனுக்கு இஷ்ட பிராப்தியையும் அனிஷ்ட நிவர்த்தியையும் பண்ணுவான். ஈஸ்வரன் கைவகுந்தவாறே குயகந்தமானவர் மத்திர கையனவே என்கிறபடியே பிராபிய பூமி கை புகழுகையாவது தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் என்று உபய விபூதியும் ஈஸ்வரனற்றவர்க்காகியாரே அவன் பிராபகனாய் கை புகுந்தவாறே பிராபிய பூமியான ஸ்ரீ வைகுண்டம் இவனுக்கு அத்தியந்த சுலபமாகை. சரி சுவாமி, எப்பால் வந்தது கொஞ்சம் சொல்கிறார் அப்படின்னு பிராப்யலாபம் பிராபகத்தாலே, பிராபகலாபம் திருமந்திரத்தாலே, திருமந்திரலாபம் ஆச்சாரியனாலே, ஆச்சாரிய லாபம் ஆத்மகுணத்தாலே தீவிரஸ்வரர்களை சொல்ற என்ன இப்படி சமரவங்கள் உண்டாகவே உத்தரோத்தரம் இவையெல்லாம் சித்திக்கும் பிரகாரத்தை ஆரோக கிரமத்தாலே விளக்குகிறது. ஆரோகணம் மேலே ஏறுவது, அவரோகணம் கீழிறங்குவது. இதில் யாதொன்று ஹேதுவாக சொல்லித்து அது நீத்தம் என்னிடத்தை அவரோக கிரமத்தாலே நிலை செய்கிறார். பிராப்திலாபம் இத்தாரியாலே இதற்கு பிரயோஜனம் இந்த ஹேத்து பரம்பரையில் பிரதம ஹேத்து சமதமங்கள் ஆகையாலே, சமதமங்கள் அந்தரிந்திரிய நிகிரகம் பாக்கியேந்திரிய நிகிரகம் அவசியம் இவைரெண்டும் இவனுக்குண்டாக வேண்டும் என்பதை ஈஸ்வரனே பிராபகனாகியாரே பிராப்தியலாபம் ஈஸ்வரனாலே என்கிற ஸ்தானத்திலே பிராபகத்தாலே நிலை செய்வது. பிராபகன் அவனை
இது நான் ஐஸ்வர்ய காமிற்கும் உபாசகர்க்கும் பிரபன்னர்க்கும் வேண்டும். ஐஸ்வர்ய காம ஐஸ்வர்யார்த்தி, உபாசக கைவல்யார்த்தி, பிரபன்னர் பிரபலச்சரணார்த்தி. இந்த சமதி மாதிரி தான் போகமோட்ச அவர் எல்லாருக்கும் வேணும் என்கிறார். இதுதான் நினைதரங்கி. ஐஸ்வர்ய காமற்கு சப்தாதி போகமே புருஷார்த்தமாயினும் தன் சாதன அனுஷ்டான திசையில் சபதமாதிகள் வேணும். இந்திரியாணி புரா ஜித்வா ஜிதம் திருபகனம் துவயா. மண்டோதரி ராவணத்துக்கு சொல்றான், இந்திரியங்களை ஜெயிச்சு திருவுலகெல்லாம் ஜெயம் வந்திருந்தேன், அது கொஞ்சம் சடலம் பண்ணினாலே நீ காணுகின்றேன். மண்டோதரி விலாபத்தில் வருது என்றது படிமென்று பெறுகிறன் பத்தோடு ஐம்பெருமென்னை கெடுவென்னகாயும் ஹெக்டாரம் ஆங்கவனையில்லார் உணவாயிடும் என்ன கடவுளே. ஐம்பரன் என்று என்றது மனோநியமனத்துக்கும் விலட்சணம். உபாசகருக்கு வித்யாங்கதையா சமாதி வேணும். தஸ்மாதேவம் தேவம் விக்ஷாந்தோ தாந்தः உபரதः திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத். புன்பல வழி அடைத்து அறக்கிலச்சினை செய்து பொன்பல வழி திறந்து ஞானப்பழி அன்பிலிருந்து ஆழியானை அவருக்கான வல்லரே. இன்னைக்கு கேள்வி என்ன கடவுளே. இன்னைக்கு மகா நட்சத்திரம், திருமண திருநட்சத்திரம், அந்த 10 மாச நட்சத்திரம். என்ன கடவுளே, பிரபன்னருக்கு அதிகாரார்த்தமாக சமாதி வேணும். ஏகாந்தீது வினிச்சித்ய தேவதா விஷயாந்தரே பக்திபாயம் சமம் கிருஷ்ண பிராப்தோ கிருஷ்ணைக சாதனா. அடக்கரம் புலங்கள் ஐந்தடக்கி ஆசையாவை தொடக்கரத்து வந்து தொழிற்க நின்ற வெண்ணி இருக்கிறது. அதன் திருமண பாசனம். பலன்களை இன்றும் அடக்கி கவனமார்கள் உண்டாய். ஊரிடம் வைத்துக் கொண்டு மிகவும் வேண்டுவது பிரபன்னனுக்கு சமரவங்கள். இப்படி அதிகாரத்திற்கும் அபேட்சமையாயிரம் அதிகமாக வேண்டவர் பிரபன்னனுக்கு என்கிறார். ஊரிடம் என்று தொடங்கி இவனுக்கு இதில் ஆதிக்கம் சொல்லுகைக்காகவே அல்லாதவர்களை இவ்விடத்தில் பிரகஞ்சித்தனும். ஏன் ஒரு ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தியாளர் ஏன் கொண்டு வந்தீருங்க அப்படின்னு இவருக்கு ஏற்றுவதற்காக மற்ற இருவருக்கும் நிஷித்த விஷய நிவர்த்தியே அமையும். பிரபந்தனுக்கு விகித விஷய நிவர்த்தி தன்னேத்தம். எக்ஸ்பிளைன் பண்ண சுவாமி புரியுது இல்லைன்னா அவ்வாதிக்கம் தன்னை எழுத்துகிறார். மற்ற இருவருக்கும் என்று தொடங்கி, அதாவது சப்தாதி போகபரனான ஐஸ்வர்ய காமனுக்கும் சாதனாந்தரபரனான உபாசகனுக்கும் சாஸ்திர நிஷித்தமான பரதாராதியில் நிவர்த்தி மாத்திரம் அமையும். ததுய வியாபத்தனாயிருக்கிற பிரபந்தனுக்கு சாஸ்திர விகிதேயமான ஸ்வகாரத்தில் நிவர்த்தி அவர்களை பத்த ஏத்தன் வேண்டே. அவர்களில் இருவரிலும் ஐஸ்வர்ய காமனுக்கு ஸ்வதாரத்தில் சாதன திசையில் தர்மவித்யா பிரவൃத்தியும் மனதிசையில் போக்கியதாவித்யா பிரவೃத்தியும் ஆகியிருக்கும் உபாசகனுக்கு பலம் பகவத் அனுபவமாகியாலே அவனை போலே மனதிசையில் நன்மையுமில்லையே ஆகிலும் உபாசக திசையில் தர்ம வித்யா பிரவೃத்தி வேகம். பிரபந்தனுக்கு தர்ம வித்யா பிரவೃத்திக்கையும் சுவாதிகார பஞ்சகம் ஆகையாலே விகித விஷயத்தில் என் நிவர்த்தி வேணும் என்பதாயிற்று. கஷ்டமான விஷயம் இதுதான். சிலருக்கு அழகாலே பிறக்கும், இதற்கு அருளாலே பிறக்கும், இதற்கு ஆச்சாரத்தாலே பிறக்கும். தர்ம வித்யா பிரவೃத்திக்கு பரிகாரம் பண்ணுவது போக்கியதா வித்யா பிரவೃத்தி தான் திறந்தார் என்றோ அனாதிகாலம் வாசனை பண்ணி போன்ற விஷயங்களில் நிவர்த்திதான் பிறக்கும்படி என்கிற சங்கை அருள் செய்கிறார். சிலருக்கு அழகாலே கிடைக்கும் என்பது சாட்சாத்கிருத பகவத் தத்துவரான பக்திபாரவசிய பிரபந்தற்கு சகலகன மனோக
சகல ஜனமோகனமான விக்கிரக சௌந்தர்யானுபவத்தாலே பிறக்கும். பெருமாளை சேவிச்சது என்ன அழகு பார்க்கிறா, அதனால் பிறக்கும் பக்தி இத்தியாதி. பக்திபார விஷய பிரபந்தத்தில் கருணாலே பிறக்கும் என்று தத்வயாத்தாத்ம திசைகளான ஞானாதிக்க பிரபந்தற்கு யார் ஆழ்வார்கள் மாதிரி நம்மை அனுபவிக்க இட்டு பிறந்த வஸ்து இப்படி அந்நிய விஷய புரணனாய் அதற்கு புரிதலை என்று அந்நிய விஷய சங்கம் வரும்படி அவன் பண்ணும் பரம கிருபையாலே இருக்கும் என்பபடி தொண்டர்களுடைய ஆழ்வார், திருவங்கி ஆழ்வார் இவாளுக்கெல்லாம் கிருபையாலே பிறந்தது. இதற்கு ஆச்சாரத்தாலே பிறக்கும் என்பது அழுதைகளான அஜ்ஞான பிரபந்தற்கு அவதாரங்களில் மரியாதானாஞ்ச லோகஸ்ய கர்த்தா காரீதாஸ்தா ராமாயண வாக்கியம் என்கிறபடியே அதிகாரான குணமான அதன் ஆச்சரிப்பித்தம் போன்றபடிகளையும் அறுபடியாரான பூர்வாச்சாரியர்கள் ஆச்சரித்து போன்றபடிகளையும் சாஸ்திர வகைத்தாலும் ஆச்சாரிய உபதேச கிரமத்தாலும் அறிகின்றாரே ஆச்சாரங்களை அனுசந்திக்க பிறக்கும் என்படி ஆச்சாரியன் அனுஷ்டித்தாலும் சாஸ்திர வகைத்தாலும் அதை ஆச்சாரத்தாலே பிறக்கும். பிறக்கும் கிராமம் என்னென்னில் அழகு அஜானத்தை விளைக்கும், அருள் அருச்சியை விளைக்கும், ஆச்சாரம் அச்சத்தை விளைக்கும். இப்போ ஹேத்துக்களால் பிறக்கும் கிரமத்தை ஜிக்ஞாசு பிரஷ்னத்தை அனுபவித்துக் கொண்டு அருளி செய்கிறார். சித்தாபகாரி எம்பெருமான் பார்த்துருன்னு இந்திரதனம் செய்யணும். திருப்பதி போனா இந்திரதனம் செய்யணும், ஓடி ஓடி போறான். காரணம் என்னன்னா சித்தாபகாரி ஆகையினாலே விஷயாந்தரத்தன்னை ஒன்றாக அறியார்படியாக்குவை. விஷயாந்தர அறியாருடைய ஆக்கும் அவனுடைய திருமேனி அழகு அருள் அருட்சியை விளைக்கையும் விஷயாந்தரங்கள் காணும் போது அருவருத்து காதித்து உவிழ்ந்து போகும்படி பண்ணுகை. ஆச்சாரம் அச்சத்தை விளைக்கையாவது ருச்சி செல்லச் செய்தே அவர்கள் ஆச்சரித்தபடி செய்யாத போது நமக்கு அனர்த்தமே பறிக்கும் என்று விஷயஸ்பரிசத்தில் எரிய நடுங்கும்படி பண்ணுகை. ஆகையாலே கிரமத்திலே பிறக்கும் என்று கருத்து. ஆச்சாரத்தை விற்கிறவனுக்கு விஷயாந்திர விஷயத்திலே ஆச்சாரத்தாலே வைராக்கியம் பிறக்கும். சரி, இதையும் ஊத்தத்தை பத்த சொல்லுகிறது. இவ்விதி இத்திரீத பிரபந்தக்கும் சௌந்தர்யாரித்திரயத்தில் ஓரொன்றே விரக்தி ஹேதுவாக சொல்லுகிறதுக்கு காரணத்தை அருளி செய்கிறார். விஞ்ஞானத்தாலே பிரபந்தர் இத்தியாதியாலே இவர்களுக்கு சொன்ன பிரபத்தி ஹேத்துக்களானவை ஓரொன்று ஊத்தத்தை பற்றி சொன்னா போதே அழகாலே விரக்கும் என்று தொடங்கி சொன்ன விரக்தி ஹேத்துக்களான இவையும் ஓரொன்றில் ஊத்தத்தை பற்றி சொல்லுகிறது என்று இத்தால் பக்தி பாரவசிய பிரபன்னருக்கு அருச்சிக்கடியாக கிருபையும் அச்சத்துக்கடியான ஆச்சாரானுசந்தானம் உண்டாயிருக்க செய்து பகவத் விக்கிரக இலட்சண்ய சாட்சா்காரத்தை அனுபவிக்கும் அவர்களாகியாலே விடுவெளிகளே எப்போதும் நெஞ்சு பத்தி கிடைக்கையால் கோரித்தோடும் படுத்துகிறார். காரணம் என்ன? அழகு விஷயாந்தரங்களை அறியார்படி பண்டும் அழகை அவ்வழகே அவர்கள் பக்கல் உரைத்திருக்கும். ஞானாதிக்க பிரபன்னற்கு அஜான ஹேதுவான விக்கிரக சௌந்தரியத்தை அச்சாவதாரத்திலே கண்டு அனுபவிக்கையும் பயஹேதுவான பிரார்த்தன சிஷ்டாச்சாரசந்தானமாம் உண்டாயிருக்க செய்தே அவன் தன் கிருபையையும் முழுவடை செய்து எடுத்த விஷயங்களாகையாலே பரிச்சிக்கடியான கிருப்பை அவர்கள் பக்கல் உரைத்திருக்கும். அஜான பிரபன்னருக்கு அச்சாவதாரத்திலே காராச்சித்தமாக விக்கிரக சௌந்தர்யானுபவமும் அருச்சி ஹேதுவான கிருப்பையும் ஒரு மரியாதையை உண்டாயிருக்க செய்தே பூர்வர்கள் ஆச்சாரங்களையே பல காலம் அனுசந்தித்துக் கொண்டு போகையாலே பயஹேதுவான அவ்வாச்சாரங்கள் அவர்கள் நெஞ்சிலே ஊர்ந்து இருக்கும். இவ்வூத்தத்தை பற்றா ஓரொன்றே விரக்தி ஹேத்துவாக சொல்லுகிறது என்பதாயிற்று.
பிரிச்சு பிறக்கும் போதைக்கு தோஷ தரிசனம் அபேட்சிதமாய் இருக்கும். விஷயவேலட்சண அதிசயத்தாலே விஷயாந்தரஞானம் விளையவும் கூடும். ஆப்தரான சித்திரகையுடைய ஆச்சாரானுசந்தானத்தாலே அவிஹித விஹித விஷயஸ்பரிசத்தில் அச்சம்பிளியில் உழையவும் கூடும். அனாதிகாரம் ஆசைப்பட்டு மேல் விழுந்து புகழ்ந்த விஷயங்களிலே அருச்சி இருக்கை அகடிதவிதே. அப்படிப்பட்ட அருச்சித்தான் அவனர்களாலே பிறக்கும் போதேக்கு அபேட்சிதாம்சத்தை அருள் செய்கிறார். அருச்சி என்ற தரங்கி தோஷ தரிசனமாவது போக்யரா வித்யா பரிசங்கிக்கிற யோசித்தேகம் மாம்சாசிருப்பூய வெண்மூத்திரா ஸ்நாயு மஜ்ஜா சில சமுதாயமாய் கர்மாவஸ்தமாய் துர்கந்தியாயிருக்கும்படியையும் போகந்தான் அல்பமாய் அஸ்திரமாய் துக்கமிஷ்டமாய் அனர்த்தாவகமாம் ஆயிருக்கும்படியையும் பிரத்யக்ஷார பிரமாணங்களாலே தரிசிக்கலாம். அது பிரதான ஹேது வென்று. ஆனால் அதுவோ பின்ன அருச்சி ஹேது என்ன விலை செய்கிறார். அதுவும் ஒரு ஹேது முக்கிய ஹேது வென்று என்றவன் அப்பிராப்தத்தையே பிரதான ஹேது. ஆனால் பிரதான ஹேத்துவாது ஏனென்ன பகவதேக போகமான ஸ்வரூபத்துக்கு சேராரதாய் இருக்கை அருச்சியை விளைவிக்கும் இடத்தில் தோஷ தரிசனார்களை பண்ணுவித்து விளைவிக்கையால் தோஷ தரிசனமும் அப்பிராப்தி தரிசனமும் தத்துவித்துக்களை அருச்சிக்கு கௌரவக்களாயிருக்கும் என்றாயிற்று. பகவத் விஷயத்திலே இடுகிறது குணம் கண்டன்று சுரூப பிராப்தம் என்று. ஆத்பால் மனம் சுடிப்பா விசாரிப்பதையே பிராவண்ய விஷயமாக சொன்ன பகவத் விஷயத்தில் குணங்கண்டு இடுகிற உபாதி இதுவும் தோஷம் கண்டு விடுகிறதானாலோவென்னில் பகவத் விஷயத்தில் எழுகிறதும் குணங்கண்டென்று என்கிறார். ஆகிய எத்தாலே என்ன ஸ்வரூப பிராப்தம், என்ன ஸ்வரூபம், சேஷத்துவே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். ஆகினால் பகவத் விஷயம் ஈடுபடுகிறது அமல் சுவாமி. அதாவது பகவத் விஷயத்தை பற்றுகிறது அத்தலையில் கல்யாண குணங்கடியாக வந்து இவ்வாத்மாவுக்கு வகுத்த விஷயமே அத்தாலே என்கிறார். இப்படி கொள்ளாத போது குணஹீனம் என்பதனை திசையில் பகவத் விஷய பிரவൃத்தியும் தோஷானுசந்தான் திசையில் சம்சாரத்தில் பிரவൃத்தியும் கூடாது. கீழ் தாம் விரட்சேரலையே அட்டத்தை அங்கீகரியாத போதைக்கு விரோதம் காட்டுகிறார். இப்படி என்று தொடங்கி இப்படி கொள்ளாத போது என்றது இதர விஷயங்களில் அருச்சிக்கு ஹேது அப்பிராப்ததை பகவத் விஷயத்தில் ருச்சிக்கு ஹேது பிராப்ததை என்று கொள்ளாதே தோஷ தரிசனத்தையும் குணதரிசனத்தையும் சிவத்துக்கு ஹேதுவாக கொள்ளும் போது குணஹீனம் என்று நினைத்த விஷயங்களே பகவத் விஷய பிரவൃத்தி கூடாது. திருவாத்தாமை கருவரெண்டோ பெருவிடாய்ப்பட்டு துடித்து ரவரானிற்க கிடைக்கிற வந்து முகம் காட்டாமையாலே குணஹீனம் என்று சிந்தித்த திசையிலே பின்னையும் அவனை அல்லது அறியேன் என்று அவன் பக்கத்திலே அத்தியபினிமேஷத்தை பண்ணுகை எம்பெருமான் நீ விஷமிக்கப் போகேன் அப்படின்ற ஆழ்வர். அது எதனாலே இந்த மாதிரி அத்தியபினிமேஷத்தை பண்ணுகையாலே தோஷானுசந்தார திசையில் சம்சாரத்தில் பிரவൃத்தியாவது மாதாபித்திரார்களும் பால்யா புத்திரார்களும் ஞானிகளும் பந்துக்களும் திருக்ஷேத்திரார்களுமாய் சப்தாதி போகங்களை அனுபவித்திருப்பதாக சம்சாரத்தின் துக்க முதலாதி தோஷத்தை பிரத்திக்ஷாரிகளாலே அறிந்து அனுசந்தியானத்தை செய்கையும் அதிலே அபினிவேஷன் நடந்து செல்வதை இவை இரண்டும் கூடாது என்றபடி அன்றைக்கே தோஷானுசந்தான திசையில் சம்சாரத்தில் பிரவೃத்தியாவது தத்துவித்துக்களான மகர்ஷிகள் தொடக்கமானார். சாராசார விவேகவத்தையா விஷய தோஷானுசந்தானம் உண்டாகிருக்க செய்தே சாஸ்திர விகிதையா ஆப்தம் பிராப்தம் என்றிருக்கிற புத்தியாலே பண்ணுகிற பிரஜோத்பாதனாத ரூபமான சம்சாரத்திலே பிரவೃத்தியாகவும் இப்படி கொள்ளாத போது இவை கூடாது என்று விரோதம் காட்டுகையாலே இப்படி கொள்ள வேண்டும் என்பதும் ஸ்தாபிக்கப்பட்டது. அஸ்மரம் ஆரம்பம் எரிசேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம்
வந்தே குருபரம்பராம்.